ஸோ இந்த என்பி பட்டாம்பூச்சி இல்லம் என்ன பேர் எப்படி மேம்? இந்த பட்டாம்பூச்சி இல்லம் எங்க இருந்து வந்தது? பட்டாம்பூச்சிங்கிறது நான் ஃபஸ்ட்டு ஃபேமஸ் ஆகும்போது அந்த பட்டாம்பூச்சி கானா சாங் அந்த சாங்கு வந்து எனக்கு போட்டாங்க. ஸோ அந்த சாங் மூலமாக தான் நான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனேன். அப்போது ஒரு சிலர் வந்து என்னோடய ஃபேன்ஸ் பேஜில் வந்து பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சின்னு கூப்பிட ஆரம்பிச்சோம். அப்புறம் பட்டாம்பூச்சி ஃபேன்ஸ் அப்படின்னே பேஜ் ஓப்பன் பண்ணாங்க. அப்புறம் நான் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணும்போது என்ன பேர் வைக்கலான்னு யோசிக்கும்போது பட்டாம்பூச்சின்னு வைக்கலாம். ஓகே பட்டாம்பூச்சி. அடுத்து கார் வாங்கும்போது கார்லேயும் பட்டாம்பூச்சி, பட்டாம்பூச்சி சிம்பல், கடையில் பட்டர்ஃப்ளை பிளாஸா இப்படி எல்லாமே பட்டாம்பூச்சியாகவே வந்துருச்சு. ஓகே இப்போ வீடு பட்டாம்பூச்சி அப்படின்னாலே நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்டாகவே ஆயிடுச்சு. கேஜிஎஃப் அப்படிங்கிற மாதிரி பட்டாம்பூச்சி. யார் கேட்டாலுமே இவங்க பட்டாம்பூச்சின்னா அந்த அவங்க கராட்டே ஆடுறவங்க அவங்க தானே அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு. அதை அப்படியே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஸோ பிராண்ட் ஆகிட்டீங்க. கேஜிஎஃப் சின்ஸ் ஒரு டேட் போட்டு படம் ரிலீஸ் பண்ண மாதிரி நீங்கள் வந்து பட்டாம்பூச்சிங்கிற பிராண்டு. அது மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா நான் வந்தாலே அந்த பாட்டும் வாசிப்பாங்க. இப்போ நான் ஏதாவது ப்ரோக்ராம் போனாலுமே அந்த பாட்டை போடுவாங்க. பட்டாம்பூச்சி நீங்கள் அந்த பாட்டு போடுவாங்க. அப்போது ஓகே இதுதான் நமக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு.